ஆத்மா வாழ்கிறது போல நீங்க வாழ்க்கையிலே நல்லா வாழ்ந்திருப்பீங்க, ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. அப்ப ஆத்மா மேல கவனம் செலுத்துங்க. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? உங்க ஆத்மா கரைப்படாத பரிசுத்தமான ஒரு நிலைமையில ஆண்டவருடைய இசைந்து இருக்குதா? அப்ப நீங்க பரிசுத்தாவில நிரம்பி உங்களுடைய ஆத்மாவில புது பலன் அடைகிறீங்களா? வேத வசனத்தினால உங்களுடைய ஆத்மாவை போஷிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இதுல சரியா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் பூரணமா இருக்கும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? இன்றைக்கு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீர் விரும்புகிறீர். நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும் என்று நீர் விரும்புகிறீர். என் ஆத்மா வாழ்கிறதை போல என்னை வாழ வைக்கிற தேவன், என் ஆத்மாவில் ஆவிக்குரிய வல்லமையும் கிருபையும் பெருகட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்மா ரட்சிக்கப்படட்டும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படட்டும், இயேசுவோடு நெருங்கி வாழுகிற உன்னத அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இன்று முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதித்து நல்ல